திருச்சிற்றம்பலம். இன்று நாம் காணப்போகும் தலம் பாடல் பெற்ற தலங்களில் 209வது ஆன கொங்கு நாட்டு தலமான திருச்செங்கோடு என்று அழைக்கப்படும் கொடிமாடச் செங்குன்றவூர். இது ஈரோட்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உள்ள தலம். மலை சிவந்த நிறமாக இருப்பதால் திருச்செங்கோடு என பெயர் பெற்றது. இந்த மலை ஒருபுறம் பார்க்கும்போது ஆணாகவும் வேறு பக்கத்தில் பார்க்கும்போது பெண் போலவும் தோற்றமளிக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு 1200 படிகள் ஏறி செல்ல வேண்டும். மலை மேலிருந்து பார்த்தால் காவிரி தெரிகிறது. மலையேற உள்ள படிகளில் 60ஆம் படி மிகச் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு இருந்து சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலை இருந்ததாம். மேல மாட வீதியிலிருந்து பார்த்தால் இம்மலை பார்ப்பதற்கு நாகம் போன்றிருப்பதால் நாகாசலம், நாககிரி என்ற பெயர்களும் உண்டு. இங்கு கேதார கௌரி மரகதலிங்கத்தை பூஜித்து இறைவனின் பாகத்தை பெற்றதால் இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். ஆகவே மூலவர் பாதி வேஷ்டி பாதி புடவை கோலத்தில் காட்சி தருகிறார். திருவடியின் கீழ் குளிர்ந்த நீர் சுரக்கின்றது. இது தேவ தீர்த்தம் எனப்படுகிறது. இத்தீர்த்தம் நாள்தோறும் அன்பர்களுக்கு வழங்கப்படுவதோடு அமாவாசை அன்று 3-4 அண்டாக்கள் சேகரித்து அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறது. மூலவர் முன்னால் மரகதலிங்கமும் பிரிங்கி மகரிஷியின் உருவமும் உள்ளது. இங்குள்ள மூலவருக்கு வைகாசி விசாகத்து அன்று திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பர். அம்பிகை தனியே இல்லாததால் இவ்வாறு செய்கிறார்கள். இத்தலம் விரல்மிண்ட நாயனார் அவதரித்த தலமாகும். இது சிவத்தலமாக இருப்பினும் முருகனுக்கு மிகவும் உகந்த தலமாக விளங்குகிறது. முருகப்பெருமான் செங்கோட்டு வேலவர் என்னும் பெயரில் தனி சந்நிதியிலிருந்து அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி இருந்து அருள் பாலிக்கும் முருகன் சந்நிதி மிகவும் புகழ்பெற்றது. தினமும் உச்சி காலத்தில் மட்டும் இவருக்கு அபிஷேகத்துடன் முதல் பூஜை நடக்கிறது. இச்சந்நிதிக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் வீரபத்திரர், மன்மதன், ரதி, காளி முதலிய ஒற்றை கல்லிலான சிற்பங்களும் உள்ளன. மற்றும் விநாயகர், நக்கீரர், அருணகிரிநாதர் சிலைகளும் உள்ளன. படிக்கட்டுகள் வழியே மலைக்கு செல்லும் வழியில் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள நாகர் சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றது. நாகதோஷங்கள் நீங்குவதற்காக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணுவுக்கு தனி கோவில் இங்கு இருக்கிறது. கொடிமாடச் செங்கூரின் சிறப்புகளையும் பார்க்கலாம். சம்பந்த பெருமான் கொடிமாடச் செங்குன்றூரில் 2 பதியங்களை பாடியுள்ளார். முதலாம் திருமுறையில் 107வது பதியமான வெந்த வெந்நீர் அணிந்து என்ற பதியத்தையும் 116வது பதியமான அவ்வினைக்கு இவ்வினையாம் என்ற பதியத்தையும் அருளியுள்ளார். இதில் அவ்வினைக்கு இவ்வினை என்று தொடங்கும் பதிக வரலாறை பார்க்கலாம். சம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு வந்தபோது நளிர் சுரத்தால் அடியார்களும் அவ்வூர் மக்களும் துன்பமடைந்ததை கண்டு வருந்தி முன் செய்த வினையின் பயனால்தான் அவர்கள் துயரம் படுகிறார்கள் என்பதை அறிந்து அத்துயரம் நீங்க இப்பதியத்தை பாடி திருநீலகண்டம் என ஒவ்வொரு பதியத்திலும் இறைவனை வேண்ட அந்நளிர்ச்சுரம் அந்த நாட்டை விட்டே அகலும்படி செய்து அருளினார். சிவபூஜை செய்யும்போது இப்பதியத்தை பாடினால் நமது இன்னல்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் மறையும். இத்தலம் பற்றிய குறிப்புகள் தேவாரத்தில் மட்டுமல்ல, சிலப்பதிகாரம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலியவைகளிலும் உள்ளன. அருணகிரிநாதர் செங்கோட்டு வேலவரை அன்பாக வந்து காலனிடத்து அணுகாதே கொடிய மரளியும் பக்தர் கணப்பிய புட்பதம் என்ற திருப்புகழில் பாடியுள்ளார். மற்றும் சேந்தனை, கந்தனை, மாலோன் முருகனை,
தெய்வத் திருமுறை செங்கோட்டில் விழுக்கித் துணை போன்ற கந்தல் அலங்கார பாடல்களிலும் மற்றும் கந்தர் அனுபூதியில் கூகா என கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவா என்றும் பாடியிருக்கிறார். இங்குள்ள இறைவனின் பெயர் அர்த்த நாரீஸ்வரர், இறைவி பாகம் பிரியாள், தலமரம் இலுப்பை, தீர்த்தம் தேவதீர்த்தம். இங்குள்ள முருகனின் பெயர் செங்கோட்டு வேலவன். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்ற பாடலின் பண் வியாழக்குறிஞ்சி. இதன் ராகம் சௌராஷ்டிரம். திருச்சிற்றம்பலம்.